நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற அருமை தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, நோக்க உரையாற்றி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற தோழர் வி சங்கர் அவர்களே, சிறப்புரை ஆற்றி பாஜக அரசை வீழ்த்த வேண்டிய தேவையை வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற சிபிஐ எம்எல் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செய்தி தொடர்பாளர், மேனாள் மக்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, அண்ணன் KS அழகிரி அவர்களின் சார்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய திரு ராஜேந்திரன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, சிபிஐ எம்எல் மையக்குழுவின் பொறுப்பாளர் உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் பாலசுந்தரம் அவர்களே, தோழர் ஆ சந்திரமோகன் அவர்களே, தோழர் சு பாலசுப்ரமணியம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிபிஐ எம்எல் கட்சியின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, முன்னணி தோழர்களே, இந்நிகழ்வில் என்னோடு வருகை தந்து பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, மேலிட பொறுப்பாளர் மேனாள் மாவட்ட செயலாளர் சா விவேகானந்தன் அவர்களே, தஞ்சை புதுவை மண்டல செயலாளர் சதா சிவக்குமார் அவர்களே, தம்பி இரா கிட்டு அவர்களே, மேலாள் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சொக்கா ரவி அவர்களே, தம்பி வடிவழகன் அவர்களே, வெற்றி வேந்தன் அவர்களே, ஆ மார்டின் அவர்களே, தலித் பிரபாகரன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன், மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன், வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், குடந்தை மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் ஆகிய தம்பிகளே, திருவாரூர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, நாகை அருள்செல்வன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, உடன் வருகின்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீழ்க பாசிசம் வெல்க இந்தியா என்னும் முழக்கத்தை முன்னிறுத்தி சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கப்பெற்று வெற்றிகரமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே நான் 2 நாட்களாக நாடாளுமன்றம் செல்வதை கூட தவிர்த்துவிட்டு காத்திருந்து வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு நான் ஒரு நாள் நிகழ்விலே பங்கேற்பதற்காக டெல்லி சென்றால் இன்றைக்கு நான் நாடாளுமன்றத்திலே பங்கேற்க முடியாது. விமானம் பிடித்து ஓடோடி இங்கே வந்து சேர வேண்டிய நிலை இருந்திருக்கும். ஆகவே நான் ஒரு நாளுக்காக பார்லிமெண்ட் செல்ல வேண்டாம், அங்கே செல்லுவதை விட அங்கே போய் அவர்கள் மக்களை ஏய்க்கும் வகையில் தாக்கல் செய்கிற பட்ஜெட் உரையை கேட்பதை விட இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று உழைப்பதற்கு முன்வந்திருக்கிற சிபிஐ எம்எல் கட்சியின் மாநாட்டில் பங்கேற்பதுதான், மக்களை சந்திப்பதுதான், மக்களிடையே உரையாற்றுவதுதான் தேவையானது, முதன்மையானது என்கிற அடிப்படையில் நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக சிபிஐ எம்எல் கட்சியின் மாநில தலைவர் தோழர் பழ ஆசை தம்பி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்று பல மணி நேரம் மேடையில் காத்திருந்து உரையாற்றி சிறப்பித்த தேசிய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களுக்கும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். I would like to express my sincere thanks to our comrade Dipankar Bhattacharya for his contribution or presence in our historical conference last January 26th. He came and addressed the conference, addressed the people and supported VCK. So this is a good chance to me to convey express my sincere thanks to him. VCK is always working with the left parties, not only Dravidian movement. We are always with left parties, CPI, CPM and CPIML. Because we are also left-oriented political party, VCK also. That's what we are always with left leaders and left parties. தோழர்களே, இடதுசாரிகளோடு இணைந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் திருவுருவ படங்கள் பொறித்த மேடையை அமைத்தோம். இந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து செயல் திட்டங்களை வரையறுத்து செயலாற்றி வருகிறது. ஆகவேதான் நான் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை அழைத்ததோடு மட்டுமில்லாமல் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் 3 பேரும் கட்டாயம் நம்முடைய மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நான் முதலிலேயே திட்டமிட்டேன். டிசம்பர் 23 நாம் அறிவித்த போது சிபிஐ தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா, சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, CPIML லிபரேஷன் பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய 3 பேரும் கட்டாயம் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் தான் அந்த 3 தலைவர்களும் வந்து பங்கேற்றார்கள். அருமை தோழர்களே, ஏன் இதனை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இடதுசாரிகள் வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி செயல்படக்கூடியவர்கள் அல்ல. சிபிஐ ஆக இருந்தாலும், சிபிஎம் ஆக இருந்தாலும், CPIML லிபரேஷன் கட்சியாக இருந்தாலும் கொள்கை பிடிப்போடு வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டும் என்கிற உறுதிப்பாடோடு தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு வரக்கூடியவர்கள். குறிப்பாக சாதிய கட்டமைப்புக்கு எதிராக போராடி வரக்கூடியவர்கள், எண்ணற்ற பல தியாகங்களை செய்தவர்கள். நாமெல்லாம் இந்த மண்ணில் அம்பேத்கரின் பெயரை சொல்லி எழுச்சி பெறுவதற்கு முன்பே, விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி உருவாவதற்கு முன்பே, தஞ்சை மண்ணை மையமாக கொண்டு இடதுசாரி இயக்கங்கள் தான் இந்த சாதிய நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்து களம் கண்டார்கள். சாணிப்பால் சவுக்கடியை எதிர்த்து போராடினார்கள். பண்ணை ஆதிக்கத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தினார்கள். சீனிவாசராவ் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் இங்கே இரவு பகலாக மக்களோடு மக்களாக தங்கியிருந்து பணியாற்றினார்கள். அச்சத்தால் பீதியால் உறைந்து கிடந்த இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எதிர்த்து நின்று போரிட முடியாத நிலையில் வீழ்ந்து கிடந்த நிலையில் அவர்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி போர்க்குணம் வளர்த்து பண்ணைகளை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்களை எதிர்த்து போரிடுங்கள், இதோ நாங்கள் உடனிருக்கிறோம்
என்று அவர்களை ஊக்கப்படுத்தியவர்கள் இடதுசாரிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. தலித் இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பு, அம்பேத்கர் அரசியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்பு, வலுவடைவதற்கு முன்பு அகில இந்திய அளவிலே இடதுசாரிகள் தான் இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடினார்கள் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. கோபாலகிருஷ்ண நாயுடுவை எதிர்த்து மக்களை அமைப்பாக்கி அணிதிரண்டு கூலி உயர்வுக்காக போராடியது, பண்ணை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியது இடதுசாரி இயக்கங்கள் தான். குறிப்பாக சிபிஎம், சிபிஐ ஆகிய அந்த இயக்கங்கள் இன்றைக்கு மக்களிடையே வலுவாக இருந்த காலம் அது. தமிழ்நாட்டிலேயே தஞ்சை மண்ணில் தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து வந்து மக்களை சந்தித்து அமைப்பாக்கினார்கள். வேறு எந்த மாவட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் இந்த மக்கள் கொடுமையாக சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்கள் பாட்டாளி வர்க்கம் என்கிற அடிப்படையிலே ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள், சுரண்டலுக்கு ஆளானார்கள் என்பது ஒரு உரம். அதே நேரத்தில் அந்த பாட்டாளி வர்க்கத்திலேயே வன்னியர்களும் பாட்டாளிகள் தான், கல்லர்களும் பாட்டாளிகள் தான், இதர சாதியை சார்ந்தவர்களும் பாட்டாளிகள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாட்டாளிகளுக்கு இல்லாத கொடுமைகள் தலித்துகள் என்கிற சாதி அடிப்படையிலான கொடுமை இந்த சமூகத்திற்கு இருந்தது. சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகள் இருந்தன. 44 பேரும் அந்த 44 பாட்டாளிகளும் சாதி அடிப்படையால் கொல்லப்பட்டவர்கள் தான், எரிக்கப்பட்டவர்கள் தான். ஆகவேதான் சாதிய நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்து சிபிஐ எம்எல் கட்சியும் அன்றைக்கு பெரிய அளவிலே அது வளர்ச்சி பெறாமல் இருந்திருக்கலாம். சிபிஐ எம்எல் லிபரேஷன், வினோத் மிஸ்ரா அவர்களின் தலைமையிலான அந்த இயக்கம் சாரு மஜும்தார் அவர்களின் அனிகிலேஷன் தியரியை உள்வாங்கியது. அழுத்தொழிப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த காலம். அன்றைக்கு நீதிமன்றம் அவன் நிரபராதி என்று கோபாலகிருஷ்ண நாயுடுவை விடுதலை செய்தது. மிகப்பெரிய பண்ணையார், பெரிய பணக்காரன், அப்படிப்பட்ட ஒரு ஆள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கிற ஒரு ஆள் எப்படி நேரடியாக வந்து தலித்துகளின் குடிசையை கொளுத்தி இருக்க முடியும், இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்க முடியும்? எனவே அதற்கு வாய்ப்பில்லை என்று இந்த கோர்ட் கருதுகிறது. அவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்கிறேன் என கோபாலகிருஷ்ண நாயுடுவை நீதிமன்றம் விடுதலை செய்தது. நீதிமன்றம் விடுவித்திருக்கலாம், ஆனால் நாங்கள் விடமாட்டோம் என்று 14 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கோபாலகிருஷ்ண நாயுடுவை வழிமறித்து அவரை 44 துண்டங்களாக வெட்டி படுகொலை செய்தது. கடந்து போய்விடவில்லை. எளிய மக்கள் தானே பாதிக்கப்பட்டார்கள். தேவேந்திரகுல வேளாளர்கள் என்கிற பல்லர் குடியினர் தானே பாதிக்கப்பட்டார்கள். எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று கடந்து போய்விடவில்லை. நீதிமன்றம் விடுவித்து விட்டது, மறந்து விடுவோம் என்று மறந்து போய்விடவில்லை. அவனை நாங்கள் தண்டிப்போம் என்று இன்றைக்கு இடதுசாரிகள், குறிப்பாக சிபிஐ எம்எல் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள், குறிப்பாக தென் மாவட்டத்தை சார்ந்த அமர்ராஜ் உள்ளிட்ட பல தோழர்கள் அவன் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து போய் அவன் அதிகால வேளையிலே வாக்கிங் நடைபயிற்சி சென்ற இடத்தில் சுற்றி வளைத்து அவனை படுகொலை செய்து தண்டனை அளித்தவர்கள் இடதுசாரிகள், மறந்துவிடக் கூடாது. இந்த வரலாற்றை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் திருமாவளவன் இடதுசாரிகளோடு இணக்கமாக இருக்கிறான் என்பதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, வெறும் மேடைக்காக அல்ல. இன்றைக்கு பாசிசம் என்கிற இந்த கொடூரமான மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து தொடர்ந்து உறுதியாக நின்று போரிடக்கூடிய வலிமை பெற்ற இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள், மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் பிஜேபிக்கு அதிகார போட்டியாளர் என்கிற முறையிலே எதிரி, காம்படிட்டார். பிஜேபி இல்லை என்றால் இந்த நாட்டின் பிரதமர் பொறுப்பிலே யார் வர முடியும்? பிஜேபிக்கு இணையான காம்படிட்டார் யார்? காங்கிரஸ் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்ல, இதர கட்சிகள் அல்ல, மாநில கட்சிகள் அல்ல. எனவே காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று பிஜேபி பகையாக கருதுவது இயல்பானதுதான். அது தேர்தல் அடிப்படையிலான பகைமை, அதிகார அடிப்படையிலான பகைமை.
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டி கட்சி என்கிற அடிப்படையில் பகைமை. அதனால் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறான். கூடவே இன்னொன்றையும் அவன் சேர்த்து முழங்குகிறான், இடதுசாரிகள் இல்லாத பாரதம். ஏன் இடதுசாரிகளை அவன் எதிர்க்கிறான்? இடதுசாரிகள் பவர் காம்படிட்டர் அல்ல. பிஜேபி தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சீதாராம் யெச்சூரி எங்கள் பிரதமர் வேட்பாளர், டி ராஜா எங்கள் பிரதமர் வேட்பாளர், திபங்கர் பட்டாச்சாரியா எங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று ஒருபோதும் இடதுசாரி கட்சிகள் சொல்லும் நிலையில் இப்போது இல்லை. ஆகவே இவர்கள் பவர் காம்படிட்டர் அல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கான போட்டியாளர்கள் இல்லை. ஆனாலும் பிஜேபி இடதுசாரிகளை கண்டு அஞ்சுகிறது. காரணம், இவர்கள் ஐடியாலஜிக்கல் காம்படிட்டர், ஐடியாலஜிக்கல் எனிமீஸ், கருத்து அடிப்படையிலான பகைவர்கள். புரட்சிகர கருத்துக்களை பேசுகிறார்கள், சனாதனத்தை அம்பலப்படுத்துகிறார்கள், சாதி வெறியை எதிர்க்கிறார்கள், மத வெறியை எதிர்க்கிறார்கள், கார்ப்பரேட் அரசியலை எதிர்க்கிறார்கள், பாட்டாளிகளை ஒருங்கிணைக்கிறார்கள், தொடர்ந்து அந்த உணர்வை அடைகாக்கிறார்கள், மக்களிடத்திலே அதை பரப்புகிறார்கள். எனவே பிஜேபிக்கு இடதுசாரிகள் பகை, இடதுசாரிகள் பகை. அதனால்தான் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொல்லுகிற பிஜேபி இடதுசாரிகள் இல்லாத பாரதம் என்றும் சொல்லுகிறார். தோழர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இடதுசாரிகளும் பிஜேபிக்கு நேர் எதிரிகளாக இருக்கிறவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவும் விசிகாவும் தான் அவர்களின் எதிரிகள். விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய எதிரிகள். அவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ இல்லையோ, இன்றைக்கு நாடு உணர்ந்திருக்கிறது, மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். வெல்லும் ஜனநாயக மாநாடுகளை உணர்த்தி இருக்கிறது. காலம் காலமாக சிதறடிக்கப்பட்ட மக்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அமைப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள், தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். சிறுகனூரில் இருந்து வலதுபுறம் 20 கிலோமீட்டர், சிறுகனூரில் இருந்து இடதுபுறம் 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் தூரம் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. லட்சக்கணக்கானவர்கள் மாநாட்டு அரங்கத்திற்குள்ளும் வெளியிலும். அவ்வளவு பேர் எதற்காக கூடினார்கள்? சாதி பெருமை பேசுவதற்கா? ஆண்ட பரம்பரை என்று கூச்சல் போடுவதற்கா? ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுவதற்கா? சாதி அடிப்படையில் அல்ல, மத அடிப்படையில் அல்ல. அவ்வளவு பேரும் லட்சக்கணக்கான சிறுத்தைகளும் பிஜேபியை எதிர்ப்பதற்காக திரண்டார்கள், பாசிசத்தை எதிர்ப்பதற்காக திரண்டார்கள். சங்கிகளே, தமிழ்நாட்டில் வாழாட்டாதே என்று சொல்லுவதற்காக திரண்டார்கள். நீங்கள் இந்தியா முழுவதும் தலித்துகளை விலைக்கு வாங்கியிருக்கலாம், தமிழ்நாட்டில் உங்கள் பாஷா பலிக்காது, உங்கள் சம்பம் பலிக்காது. சிறுத்தைகள் இருக்கிறோம், லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தமிழ்நாட்டின் எல்லை ஓரத்தில் பாதுகாப்பு அரண்களை போல நின்று இந்த பாசிசத்தை தடுப்போம். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு இடதுசாரிகளோடும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பெரியார் இயக்கங்களோடும் இணைந்து நிற்கிறது. ஏன்? பாசிசத்தை வீழ்த்துவதற்கு. பாசிசம் என்றால், பாசிச எதிர்ப்பு என்றால் பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்றால் RSS எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்றால் மோடி அமித்ஷா எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்றால் அதானி அம்பானி எதிர்ப்பு. இதுதான் அரசு. பாசிசம் என்றால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அருவம் என்று கருதிவிடக் கூடாது. எங்கோ மறைந்திருக்கக்கூடிய ஒரு பகை, அது காத்து கருப்பா, பேய் பிசாசா, கண்ணுக்கு தெரியாத ஒன்றா என்று கருதிவிடக் கூடாது. பாசிசம் பிஜேபி, RSS, மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி. அதை வீழ்த்துவோம் என்றால் ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம் என்று பொருள். அது முடியுமா? முடியும், முடியும்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்களால் ஒரே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. 40க்கு 40 திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான். வட இந்திய மாநிலங்களில் வேலை வாய்ப்பை பற்றி அந்த மக்கள் கவலைப்படக்கூடாது, வறுமையை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பேசக்கூடாது, கூலியை பற்றி பேசக்கூடாது, விவசாயத்தை பற்றி பேசக்கூடாது, வீட்டுமனை பற்றி பேசக்கூடாது, வீடுகள் வேண்டும் என்று பேசக்கூடாது என்பதற்காக, அவர்களை ஏய்ப்பதற்காக அந்த மக்களின் பக்தி உணர்வை, ராம பக்தி உணர்வை அறுவடை செய்ய பார்க்கிறார்கள், சுரண்ட பார்க்கிறார்கள். அதற்காக அவர்கள் கற்றுத்தருகிற முழக்கம் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்னா என்ன பொருள் தெரியுமா? ராமருக்கே வெற்றி. ராமருக்கே வெற்றி என்றால் ராமர் யார்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்கிறாரு? ராமர் என்ன பாபர் என்ற சண்டை போட இழுத்தாரா? ராமருக்கே வெற்றி என்பதுதான் முழக்கம். நாம் சொல்லுகிறோம் ஜனநாயகத்திற்கே வெற்றி. ஒரு புறம் சனாதனம், இன்னொரு புறம் ஜனநாயகம். எனவே நாம் சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரசி. அவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் நாம் ஜெய் டெமோக்ரசி. ஜெய்னா வெற்றின்னு அர்த்தம், வெல்க என்று பொருள், வெல்க என்று பொருள். ஜெய் டெமோக்ரசி என்றால் வெல்க ஜனநாயகம், அதான் பொருள். அவன் மக்கள்கிட்ட ஜனநாயகத்தை பற்றி பேசுறது இல்லை, கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுறது இல்லை, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பேசுறது கிடையாது, சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுறது கிடையாது, பண வீக்கத்தை பற்றி பேசுவது கிடையாது, விலைவாசி உயர்வை பற்றி பேசுவது கிடையாது, முதலாளித்துவ சுரண்டலை பற்றி பேசுவது கிடையாது. அவன் இந்த மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வுகளை காயடிக்கிறான், அதை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறான். ஜெய் ஸ்ரீராம், இதுதான் அவருடைய ஒரே ஆயுதம், ஒற்றை ஆயுதம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் என்ன சாதித்திருக்கிறார்கள்? சாதனைகளை சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியுமா? இன்றைக்கு ஒரு தகவல், ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது, 600 ஆண்டு கால மசூதி. ஞானவாபி என்கிற இடத்தில் ஒரு மசூதியை இடிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பொருள்? வெண்மணியிலே நினைவிடம் எழுப்பப்பட்டிருப்பது RN ரவிக்கு கண்ணை உறுத்துகிறது. அந்த நினைவிடம் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்த போராளிகளின் நினைவிடம். சாதி ஆதிக்க எதிர்ப்பின் அடையாளம், நிலவுடைமை ஆதிக்க எதிர்ப்பின் அடையாளம், பண்ணை ஆதிக்க எதிர்ப்பின் அடையாளம், கோபாலகிருஷ்ண நாயுடுவை எதிர்த்து போராடிய தியாகிகளின் அடையாளம். மக்கள் குடிசைகளில் இருப்பதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை சரி செய்ய வேண்டுமானால் சிபிஐ கையிலோ, சிபிஎம் கையிலோ, அல்லது சிபிஎம்எல் கையிலோ, அல்லது விடுதலை சிறுத்தைகளின் கையிலோ, அல்லது திமுக கையிலோ ஆட்சி அதிகாரம் டெல்லியிலே வர வேண்டும். ஏனென்றால் அரசால் தான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஒரு இயக்கத்தால் தீர்த்துவிட முடியாது. ஒரு இயக்கம் எல்லோருக்கும் மனைப்பட்டா கொடுத்து விட முடியாது. ஒரு இயக்கம் எல்லோருக்கும் வீட்டுமனை கட்டிவிட, வீடுகளை கட்டி தந்து விட முடியாது. ஆட்சி அதிகாரத்தால் தான், அதிகாரத்தில் இருப்பவர்களால் தான் அதை செய்ய முடியும். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மோடி அப்படி என்ன சாதித்து காட்டி இருக்கிறார்? குடியரசுத் தலைவர் வரையிலே 4 கோடி வீடுகள் கட்டி தந்திருக்கிறோம். பொய்யான அறிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். அதே கட்சியை சார்ந்த நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையிலே 3 கோடி வீடுகள் என்று போய் சொல்லுகிறார். எது உண்மை? 4 கோடியா 3 கோடியா? மக்களுக்கு மனைப்பட்டா இல்லை. கோடானு கோடி மக்கள் பிளாட்பார்மிலே கிடக்கிறார்கள், புறம்போக்கிலே கிடக்கிறார்கள். RN ரவி அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாரா? அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்குவதற்கு என்ன நடவடிக்கை, என்ன செயல் திட்டம்? தோழர் கேள்வி கேட்டாரே, 3000 கோடியில் பட்டேலுக்கு சிலை, 3000 கோடியில் எத்தனை பேருக்கு வீடுகளை கட்டி தர முடியும்? பட்டேல் அவ்வளவு பெரிய சிலை வேண்டும் என்று கேட்டாரா? அது தேவையா? என்னை பார்க்க வேண்டும். அதே போல பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ராம் மந்திர், ராமர் கேட்டாரா? அயோத்தியிலே கோயில் கட்ட வேண்டும், சரி, ஒரு கோயிலை கட்டி முடித்து அதை எளிமையான முறையிலே கொண்டாடி இருக்க வேண்டியதுதானே. எதற்கு 70-80 ஏக்கர் இடம், அதில் எதற்கு 2.25 ஏக்கரில் கோயில், அதற்கு எதற்கு பல ஆயிரம் கோடி செலவு?
அதிலே ஏன் பிரதமர் மோடி போய் கலந்து கொள்ள வேண்டும்? அவர் பிரதமர் இல்லையா? இந்த அரசு மதசார்பற்ற அரசு இல்லையா? இவர் என்ன மடாதிபதியா? இவர் என்ன சங்கராச்சாரியாரா? இவர் என்ன ராமந்திர் கோவிலை கட்டுவதற்கான அமைப்பின் தலைவரா? ஏன் அவர் அங்கே போய் நின்று அதை செய்ய வேண்டும்? ஒரு முட்டாள் கேட்கிறார், நீ கருவறைக்குள் நுழையவில்லை, எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறாய். இன்றைக்கு மோடி உள்ளே போனதும் ஏன் மடாதிபதி நுழையவில்லையே என்று கேட்கிறாய். இது என்ன முரண் என்று கேட்கிறார். மடாதிபதி செய்கிற அரசியலை சுட்டி காட்டுகிறோம். இது கருவறை நுழைவு போராட்டம் அல்ல. மோடி நுழைந்திருப்பது கருவறை நுழைவு போராட்டம் அல்ல. மோடி நுழைந்திருப்பது அரசியல் ஆதாயத்திற்கான அரசியல். அது ஒரு நாடக அரசியல், மக்களை ஏய்க்கிற அரசியல். மக்களை என்பதை விட, பொதுவாக சொல்லுவதை விட, இந்துக்களை ஏய்க்கிற அரசியல், ராம பக்தர்களை ஏய்க்கிற அரசியல். மோடி அரசு, அமித்ஷா அரசு, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவங்க ரெண்டு பேரும் பிராமணர் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ரெண்டு பேரும் பிராமணர்களின் சேவகர்கள், அவர்களுக்கு எடுபிடி வேலை செய்யக்கூடிய சேவை ஆட்கள். பிரதமராக இருக்கலாம், உள்துறை அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் பார்ப்பன சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான். அதுதான் ராமராஜ்யம். ராமராஜ்யம் மீன்ஸ் பிராமண ராஜ்யம். பிராமண ராஜ்யம் என்பதுதான் ராமராஜ்யம். ஏன்னா ராமர் ஆண்ட போதே அவர்கள் சொல்லுகிற வரலாற்றிலேயே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சம்புக மதம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது ராமாயணத்தில். சம்புகன் என்பவன் தவம் இருக்கிறான். அவன் பிராமணர் அல்லாதவன், சத்திரியன் அல்லாதவன், சொல்ல போனால் சூத்திரன். ஒரு பிராமணன் வீட்டிலே தன்னுடைய மகன் இறந்து போனான் என்றதும், இறந்து போன மகனை தூக்கி கொண்டு ஓடி ராமனை சந்திக்கிறான். அந்த காலத்தில் எப்படி ராமன் ஒரு அரசனாக இருந்த போது எளிதாக சந்தித்தான் என்று தெரியவில்லை. அது பிராமணர்களால் முடியும். பிராமணர்கள் யாரையும் எளிதில் சந்தித்து விடுவார்கள். குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி போய் ராமனை பார்த்து சொல்லியிருக்கிறான், ராமா, உன் ஆட்சியில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. என் மகன் செத்து போனான். அதற்கு காரணம் எங்கோ குலத்தொழில் மீறப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு யூகத்தில் தான் சொல்றான். என்ன குலத்தொழில் மீறப்பட்டிருக்கிறது, அதை கண்டறிய வேண்டும் என்றவன் உடனே வாளை உருவிக்கொண்டு வெளியே வருகிறான். ஊர் சுற்றி பார்க்கிறான், காடு சுற்றி பார்க்கிறான். வனத்திலே ஒருவன் கால்களை கிளையிலே தூங்க போட்டுக் கொண்டு தலைகீழாக தவம் இருந்திருக்கிறான். அவனை பார்த்ததும் ராமன், நீ யார், என்ன என்று கேட்டு, நீ எந்த குலம் என்று கேட்கிறான். அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான். உடனே அவன் தலையை சீவுகிறான். ராமனே நேரடியாக மரண தண்டனை கொடுக்கிறான். ஏனென்றால் சூத்திரன் சத்திரியனை போல அல்லது பிராமணனை போல தவம் இருக்கக்கூடாது. அது குலத்தொழில் மீறுவதாகும். குலத்தொழிலை மீறினால் சனாதன தர்மத்தை மீறியதாகும். அதாவது மனு தர்மத்தை மீறியதாகும். அதை செய்யக்கூடாது. நாட்டில் தீங்கு நேரும், கேடுகள் விளையும். இது மனு தர்மம் சொல்லுகிறது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தவன் தான் ராமன் என்று ராமாயணம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை நிறுவுவதுதான் RSS நோக்கம். அப்படி என்றால் சூத்திரர்கள், இங்கே தமிழ்நாட்டில் யாரும் தங்களை சூத்திரர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா சாதிகளும் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நீ சத்திரியன் சொன்னாலும் நான் பிராமின் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீ சத்திரியன் என்று சொன்னாலும் பிராமணர் அல்லாதவன், பிராமணனுக்கு கீழானவன் என்று நீயே ஒப்புக்கொள்வதாக பொருள். மனு தர்மம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே மோடியும் அமித்ஷாவும் பிராமணர் அல்லாத, பிராமணர்களுக்கு கீழான சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களின் நோக்கம் இங்கே மனு தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதுதான். பாசிசம் என்றால் வேறொன்றுமில்லை, மனு தர்மம் தான். பாசிசம் என்றால் அந்த மனுஸ்மிருதி தான். பாசிசம் என்றால் சனாதன தர்மம் தான். பாசிசம் என்றால் வர்ணாசிரம தர்மம் தான். இங்கே இருக்கிற பொருளில் இங்கே ஒரு கூட்டரசு நிகழ்கிறது. சனாதனமும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்துகிறது. அதுதான் மோடி அரசு. சனாதன கார்ப்பரேட் அரசு, மோடி அதானி அரசு. இந்த அரசை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணும்னா, this is a government of Modi and Adani. This is a government of Sanathan and corporate. ரெண்டும் கம்பைன்ட். அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு, கொலாபரேஷன். சனாதன சக்திகளும்
கார்ப்பரேட் என்கிற பெரு முதலாளித்துவ நிறுவன சக்திகளும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள், ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். பிஜேபிக்கு பல ஆயிரம் கோடி தேவைப்படும் தேர்தலுக்கு தேர்தல், அவ்வளவையும் அதானியும் அம்பானியும் தான் தருகிறார்கள். அதானிக்கும் அம்பானிக்கும் தேர்தல் முடிந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு சேவை செய்வதுதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள வேலை, கடமை. இப்படித்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்களை, கனிம வளங்களை, பொது துறைகளை, அரசு துறைகளை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். அயல் நாடுகளுக்கு பயணம் சென்று அதானிக்கு ஒப்பந்தம் போட்டு விட்டு வருகிறார். இவர் எதுக்கு அயல் நாட்டுக்கு போறார்னா அதானிக்காக போய் ஒப்பந்தம் போடுகிறார். அதுதான் அவருடைய டியூட்டி. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி. ஒருபுறம் சோசியல் அண்ட் கல்ச்சரல் சைடு they are making propaganda சனாதன் பாலிசி. சமூக பொருளாதார கலாச்சார தளங்களில் சனாதனமயப்படுத்துகிறார்கள். பொருளாதார தளத்தில் கார்ப்பரேட் மயப்படுத்துகிறார்கள். அதானி அம்பானியை மேம்படுத்துகிறார்கள். இந்த இரண்டும் கூட்டிச் சேருகிற போது உருவாகக்கூடிய ஒரு கோட்பாட்டு அரசியல் தான் பாசிசம். பாசிசம். சமூக நீதி கூடாது, எளிய மக்களின் வாழ்வுரிமைகள் கூடாது, தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்க கூடாது, விவசாயிகள் கூலி உயர்வு கேட்கக்கூடாது, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் அமைத்து உரிமைகள் கோரக்கூடாது. 44 தொழில் தொடர்பான சட்டங்களை எல்லாம் 4 சட்டமாக தொகுத்து விட்டது இந்த மோடி அரசு. அனைத்தும் ப்ரோ கார்ப்பரேட் வெல்ஃபேர், கார்ப்பரேட் முதலாளிகளின் நலன்களை சார்ந்த சட்டங்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. இனி தொழிற்சங்கங்களே வைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போல விவசாய நிலங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது. அதைத்தான் பஞ்சாப், ஹரியானாவா விவசாயிகள் உறுதியாக நின்று ஓராண்டு போராடி பணிய வைத்தது மோடி அரசை. அந்த போராட்டம் historical achievement happened by farmers and proletarians against Farmers Act. விவசாய நலன்களுக்கான சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மூலமாக இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் சாதனை நிகழ்ந்தது. ஒரு அரசை பணிய வைத்தார்கள். ஒரு மாபெரும் புரட்சி இது. விவசாயிகளும் விவசாய கூலிகளும் நாள்தோறும் தொடர்ந்து 365 நாட்கள் தொடர்ந்து போராடி மோடி அதானி அரசை பணிய வைத்த ஒரு மாபெரும் சாதனை நிகழ்ந்தது. அருமை தோழர்களே, இதுதான் சாத்திய கூறுகளின் அடையாளம். மோடி அரசை தூக்கி எறிவது முடியாத ஒன்று அல்ல. இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. இது நடக்காது என்று பலரும் கருதினார்கள். இதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அவர்தான் கடிதம் எழுதினார், தலைவர்களை சந்தித்தார், ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார். இதனை நாம் 2019 தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேடைகளில் பதிவு செய்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே நேரடியாக கோரிக்கை வைத்தோம். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி பயணம் செய்யுங்கள், இந்தியா முழுவதும் செல்லுங்கள், மாநில கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தியுங்கள், பாசிச பாஜக அரசை தூக்கி எறிவதற்கான அடித்தளத்தை அமையுங்கள். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது முதலில் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதுதான் தொடக்க புள்ளி. 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்திய மக்கள் என்று நான் சொல்லுவதை விட இந்து மக்கள் மோடி ஆட்சியில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கு ராமர் பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது எடுபடாது. வட இந்திய மாநிலங்களிலேயே மோடி ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய உளவியல் உருவாகி இருக்கிறது, மனநிலை உருவாகி இருக்கிறது, மக்களிடையே கோபம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தோழமை கட்சிகள் நிதிஷ்குமார் போனதை பற்றி கவலை வேண்டாம்.
அவர் வந்தார் மகிழ்ச்சி, போனார் அதைவிட மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. மாநில வாரியாக ஆங்காங்கே வலிமையோடு இருக்கிற அரசியல் கட்சிகள் காங்கிரசோடும் இடதுசாரிகளோடும் இணைந்து தொகுதி பங்கீட்டை முடித்து வாக்குகளை சிதறவிடாமல் குவித்தால் இந்தியா கூட்டணியை நோக்கி மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானியின் இந்த கூட்டாட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, இந்த கும்பல் ஆட்சியை தூக்கி எறிய முடியும். பாசிசத்தை வீழ்த்த முடியும். இந்த களத்தில் என்றென்றைக்கும் இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு விடுதலை சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம். இந்த 6 தீர்மானங்களையும் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம் என்று சொல்லி, வீழ்க பாசிசம், வெல்க ஜனநாயகம் என்று சொல்லி, வெல்க இந்தியா கூட்டணி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தின் நிறைவாக எமது சிபிஎம்எல் கட்சியினுடைய தஞ்சை மாநகர செயலாளர் தொடர் எஸ்.எம்.ஆர். அவர்கள் தற்பொழுது நன்றி கூறுவார்.